கல்யாண வீடு மாதிரி ஃபங்க்ஷனில் எதுக்கு வந்து வாசலில் வந்து வாழை மரத்தை வந்து வைக்கிறாங்க? இதுக்கு சயின்டிஃபிக்கலாக ஏதாவது ரீசன் இருக்கா? இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலே அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய மக்களோட கூட்டம் வந்து இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிறைய மக்கள் இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் அளவும் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வாழை மரம் வந்து இதுக்கு உதவ ஒரு விதத்தில் வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னு பார்ப்போம். மரம் வந்து மனுஷங்களை மாதிரி ஆக்சிஜனை உள்ள சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே விடும். இது காலையிலும் நடக்கும், நைட்டும் நடக்கும். இப்போ நான் சொன்னது சுவாசிக்கிறது, நம்மள மாதிரி மூச்சு விடுறது. அப்போ மரம் எப்படி ஆக்சிஜனை உருவாக்குதுன்னா சூரிய ஒளி, அதுக்கிட்ட இருக்கிற தண்ணி, சுற்றி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் பயன்படுத்தி உணவு உற்பத்தி வந்து பண்ணும். விளைவாக என்ன நடக்கும்னா ஆக்சிஜன் வந்து வெளியே விடும். இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா மரத்தை வந்து நம்ம வெட்டி வச்சாலும் இந்த உணவு உற்பத்தி வந்து தொடர்ந்து நடக்கும். ஏன்னா மரத்தை வெட்டின பிறகும் உணவு உற்பத்திக்கு தேவையான எல்லா விஷயமும் அந்த மரத்தில் வந்து இருக்கும். வாழை மரத்தில் வந்து தண்ணி அதிகமாகவே இருக்கும், சுற்றி கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும், சுற்றி வெளிச்சம் இருக்கும். சில நேரத்தில் சூரிய ஒளி வந்து நேரடியாகவும் படலாம். அப்போ இது வெளியே வாசலை வெட்டி வைக்கும்போது தொடர்ந்து வந்து உணவு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆக்சிஜனை வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். அங்குள்ள எல்லா மக்களுக்கும் ஆக்சிஜனை வந்து இது சப்ளை பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் ஆக்சிஜன் வந்து வெளியே விடுது. இன்னொரு விதத்தில் யோசிச்சோம்னா பெரிய பெரிய கடைகளில் வந்து வாசலில் பார்த்தோம்னா வாசலில் வந்து காற்று வந்து வேகமாக அடிக்கிற மாதிரி ஏர் ப்ளோவர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அது ஒரு ஏர் ஸ்க்ரீனாக செயல்படும். இதனால விளைவா கடைக்குள்ள பூச்சிகள் தூசி எல்லாம் பெரிய அளவில் உள்ள போகாது. இதே மாதிரி வாழை மரத்தை வந்து வாசலில் வைக்கும்போது இதுவும் வந்து ஒரு ஏர் ஃபில்டராக செயல்பட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் அப்பவும் பைன் மரத்தை வந்து வெட்டி வைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமாகவும் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. வாழை மரத்தோட இலை, பூ, காய், தண்டுன்னு சொல்லி எல்லாமே வந்து பயனுள்ளதாக இருக்கு. மருத்துவ குணங்கள் இருக்கு. ஒரு வாழை மரத்தோட தண்டுல இருந்து அடுத்தடுத்த வாழை மரம் வந்து உருவாகும். அப்போ வாழை மரம் மாதிரி மனுஷனோட வாழ்க்கையை வந்து வாழையடி வாழையாக இருக்கணும், தலைமுறை வந்து உருவாகணும், எல்லாருக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்காக சுப நிகழ்ச்சிகளில் இந்த மரத்தை வந்து வைக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. உங்களோட கருத்துக்களை வந்து கீழே சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும்னு நம்புறேன். எல்லாம் வாழ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.